குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு வந்தவரு கைது. காரணம் என்னன்னு தெரியுமா? மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்ற நிகழ்ச்சியா இருக்குது குக் வித் கோமாளி. இந்த நிகழ்ச்சியில சமீப காலமா நடக்கக்கூடிய சில விஷயங்கள் பயங்கர சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ புதுசா இன்னொரு சர்ச்சையும் கிளம்பியிருக்கு. கொரோனா சமயத்துல ஆரம்பிக்கப்பட்ட குக் வித் கோமாளி நிகழ்ச்சி பெரிய ஹிட் அடிச்சது. தொடர்ந்து 2 அப்புறம் 3வது சீசன்கள் மக்கள பெரிய அளவுல கவர்ந்துச்சு. அதத் தொடர்ந்து சமீபத்துல இந்த நிகழ்ச்சியோட 6வது சீசன் நடந்து முடிஞ்சது. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், ஷபானா, அமரன் உமைர் மாதிரியான பல நட்சத்திர போட்டியாளர்கள் இதுல கலந்துக்கிட்டாங்க. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியோட 6வது சீசன் இறுதிப் போட்டி சமீபத்துல நடந்து முடிஞ்சது. இதுல ஃபைனலிஸ்டா உமைர், ஷபானா, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், ராஜு மாதிரியானவங்க பங்கெடுத்துக்கிட்டாங்க. இதுல ராஜு தான் வின்னர் ஆனாரு. சமீபத்துல வெளியாயிருக்கக்கூடிய ஒரு தகவல் குக் வித் கோமாளி ரசிகர்கள அதிர வச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த நபர்கள்ல ஒருத்தரு இப்போ சிறையில அடைக்கப்பட்டிருக்காராம். இத குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலேயே ராஜு சொல்லியிருக்காரு. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில எப்பவுமே புதுமையான விஷயங்கள வச்சு டாஸ்க் அமைக்கப்படுறதும், இடையூறுகளும் இருக்கு. அதே மாதிரி ஒரு எபிசோட்ல தமிழ் மொழி தெரியாதவங்கள கூட்டிட்டு வந்து குக்கா இருக்கிறவங்க கோமாளிகள் கிட்ட இன்ட்ரோடக்ஷன்ல கொடுக்க வச்சு சமைக்க வைப்பாங்க. அதுல சில வெளிநாட்டினரும் வந்திருந்தாங்க. அந்த எபிசோடுக்கு வந்திருந்த வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர ராஜு வாய்க்கு வந்தபடி கலாய்ச்சிட்டாரு. இதனால அவருக்கு இணையத்துல கடும் எதிர்ப்பு எழுந்துச்சு. நீங்க ஒருத்தர உருவகேலி செய்றீங்க அப்படின்னு ரசிகர்கள் பல பேர் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ராஜு இறுதி எபிசோட்ல தான் அவர உருவகேலி செஞ்சத பத்தி விளக்கம் குடுத்திருந்தாரு. இத பத்தி பேசும்போது நான் ஒரு ஃபாரினர கலாய்ச்சிட்டேன் அப்படின்னு என்ன நெறைய பேர் திட்டினாங்க. அதனால அவர நேர்ல சந்திச்சு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நெனச்சேன். ஆனா அவர பார்க்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, நான் அவர கலாய்ச்ச வீடியோ, எனக்கு கண்டனம் தெரிவிச்சு வெளியான வீடியோக்களும் வைரல் ஆயிடுச்சு. இதனால அவர ஜெயில்ல போட்டிருக்காங்களாம். காரணம் அவரு வொர்க் பெர்மிட் இல்லாம வேல பார்த்துக்கிட்டு இருந்தாராம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தகவல் இப்போ குக் வித் கோமாளி ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.